நில்லு. எங்க வந்த? என்னங்க வெளியவே நிக்க வச்சு பேசுறீங்க? சாரதா, உள்ளவா சாரதா. உள்ள போ. விஜய், உன்னையும் தான். உள்ள போ. அப்பா, அத்தைக்கு நம்மள விட்டு வேற யாரு இருக்காங்கப்பா? அந்த நினைப்பு அவளுக்கு கொஞ்சமாவது இருந்ததுன்னா இப்படி நடந்துட்டு இருப்பாளா? தெருவில் என்ன பார்த்தா தோல்ல இருக்கிற துண்டை எடுத்து இடுப்புல கட்டின பயலுவெல்லாம் இன்னைக்கு என்ன பார்த்ததும் காரி துப்புறானுங்க. அம்மா தாயே, போதும்மா போதும். நீயும் உன் பிள்ளையும் எனக்கு வாங்கி கொடுத்த மரியாதை கோர்ட்ல என் மானமே போச்சு. அண்ணே, அண்ணே நீங்க கோர்ட்டுக்கு வந்திருந்தீங்களா? அப்ப ஏன் உள்ள வரல? அங்க நானும் செல்வி அனாத மாதிரி நின்னுட்டு இருந்தோமே. அங்க நடந்தது நம்ம வீட்டு விசேஷம் பாரு, அங்கேயே காத்துக்கிட்டு இருக்கு. அண்ணே, சத்தியம் இந்த தப்ப செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? இல்லண்ணே, இதுல ஏதோ சூது இருக்கு. நான் நினைக்கிறது என்ன, இந்த ஊரே நினைக்குதே. ஏன் அத்தனை பேர் மத்தியில கோர்ட்ல அவனே குத்தத்தை ஒத்துக்கிட்டானே. நினைச்சாலே கொலை நடுங்குது. 4 பொண்ணுங்களை கெடுக்க முயற்சி பண்ணி கடைசியில அவங்கள கொலையை பண்ணிட்டான்னு ஊரே சொல்லுது. அப்பா, ஊர் என்ன வேணாலும் சொல்லட்டும், நீங்க அப்படி சொல்லாதீங்க. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன விட உனக்கு நல்லா தெரியுமா? போகல முதல்ல. அப்பா, பெரியவங்க பேச்சல அனாவசியமா தலையிடாத. உள்ள போன்னு சொல்றல. ஏங்க கோவப்படுறீங்க இப்படி? கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். என்ன என்ன பொறுமையா சொல்ற? ஓடி உள்ள. நீ போ உள்ள. என்னங்க? போங்க. அப்பா, நான் சொல்றது கேளு. அப்பா, சத்தியம்க்கு தூக்கு தண்டனைன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, கொலை பண்ணா தூக்குல தான் போடுவாங்க. தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி எப்படி சொல்லாதீங்க. அவனை காப்பாத்துறதுக்கு உங்களை தவிர எங்களுக்கு வேற யார் இருக்காங்க? இனிமே தயவு செஞ்சு சொந்தம்னு சொல்லிட்டு இந்த வீட்டு பக்கம் வராத.